நம்ம ஊரு வானொலி தொடர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றம். பிரதியாக்கம் திலீப் குமார் கணேசன், கேஷாயினி எட்மண்ட் ஆகியோர். குடிக்க தெரிந்த மனமே உனக்கு குளிக்க தெரியாதா? பாடுறா இந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி கிக் பண்ணுறோம். வா, உனக்கு கிக்காகும். முதல்ல ஊத்து சுனில். வானம் பிஞ்சு உள்ள போகிற மாதிரி இருக்கு. அடிச்சு ஊத்த போகுது போல கிடக்கு. அடி தம்பி, அடி கோலா. சுனில், சொல்லு சுனில், இன்னும் எத்தனை நாளை தான் நீ தனிக்கட்டையாக இருக்க போகிறாய்? மாங்குட்டி மாதிரி தூண்டாண்டவன். இங்கே கேட்கறதுக்கு விளக்கத்தை சொல்லு சுனில். அடி பண்ண அடி, கிக் பண்ண கிக் கிக். சுனில் நிப்பாட்டு. ராஜன், இந்த பிரச்சனை என்ன? விட அவனுகள் விளையாடட்டும். நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ண போகிறாய். ராஜா, உனக்கிட்ட பல தரம் சொல்லியிருக்கேன், எனக்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்காத, பொன் தேடாத. முதல்ல ஊத்து. இதுதான் என் பொண்டாட்டி, மை ஒய்ஃப். இது என் மகன், மை சன். இது என் குடும்பம், மை ஃபேமிலி. இதுதான் என் கடவுள். இதுதான் எனக்கு எல்லாம். இந்த உலகமே இதுதான்டா. கல்யாண பேச்சு எடுத்தாலே உனக்கு பிடிக்கிறதில்ல. ஏண்டா ஏன் பேசாம நிக்காய்? எனக்கு போதும் போதும். ஏன் நான் கல்யாண பேச்சு எடுத்த உனக்கு பிடிக்கலையா? எழும்புடா எழும்புடா, அந்த போத்தல் இடு. தம்பிடே, நல்லையா ஓடுங்கிறான். ஆடும் ஆடும். காய்ச்சல் கீச்சல் வந்துட போகுது. முதல்ல கெதியானி வீட்டுக்குள்ள ஓடு. ஓடா மழைடா. சொல்லாம கொள்ளாம கொட்டுதுடா இந்த மழை. கதவை மூடு ராஜன். இது கொழும்பு நம்பர். ஓ, ஜெகனுக்காக. லோ லோ பேசுடா. ஹலோ. Hello, sir. We are calling from Australian Embassy. Can I speak to Mr. Jagan, please? Jagan, please. Jagan? I am not Jagan. Oh, he gave this number. This number? My number. English la kadacha? Naga பயந்துருவோமா மஜா? No, no, I don't know anything. இதான் மச்சான், நான் ரெண்டு சொல்கிறேன். இப்போ நாம உள்ள இருந்து அப்படியே ஊற்றுவோம். மழை தண்ணி தெரியாமல் விளையாடுறானுங்க, வாப்பு முப்பு இல்லாத பயல்கள். கடவுளே, இவன் ஒருத்தர் ஆடுறாரு ஆடுறாரு. இது என்ன படம் மச்சான்? அது தொடாத சூழ்நிலை. அது எங்கட கடவுள் படம். நீங்க யாரு? அண்ணா வாங்கண்ணா. என்ன இது அரியண்டா? சிக் டேய் டேய், சாமி அறைக்குள்ள சத்தி எடுக்கிற. சாமி யாரையா? அப்ப அதுக்குள்ள சத்தியம் எடுக்கக்கூடாதா? டேய் ராஜன், என்னடா இங்க நடக்குது? சாமி அறைக்குள்ள சத்தியம் எடுக்கக்கூடாதா? வெளியே போ. டேய் நாய்களே, உங்களுக்கு எத்தனை தரம் சொல்லி இருக்கிறேன், வீட்டுக்குள்ள வந்து குடிச்சிட்டு கூத்தாடாதேன் கூட்டு. இங்க பார், சிக் சாமி படத்தை உடைச்சி கிடக்கு. வெளியில போங்கடா, வெளியில போங்கடா. வெளியா? ஆர போ சொல்றேன். வெளியே. This number is my number. My number is wrong. அடே 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 அடே, செருப்போட உள்ளுக்கு போகாத சுனில். இது அம்மாட வீடு. இங்க இருக்க எனக்கு உரிமை இருக்கு. ஓம் ஓம், தெரியுது சீத்துவம். நாங்கள் கூட சாமி அறைக்குள்ள செருப்போட போறதில்லை.
அவனுக்கு தான் மூளை இல்லையென்றால் உனக்கும் கீழா போனது புத்தி. குடிக்கிறது பெரிய பாவம். மற்றவங்கள சாமி அடையாளங்களையாவது மதிக்கக்கூடாதா? சூழ்நிலைக்கு தான் விளப்பம் இல்லையேண்டா. ஏண்டா உனக்கு புத்தியாவது இல்லையா? புத்தி அங்க போனது? சுனில், மச்சான், யூ ஓகே? அன்பண்ணா, என்ன இந்த நேரத்தில்? இந்தாங்க ஜெகன், இஃப்தார் சாப்பாடு. ஹலோ, என்ன பார்க்குற? இன்றைக்கும் ஊற்றிட்டாங்களாக்கும். சாமியார் எல்லாம் நாசம். பூசை அறைக்குள்ள செருப்போட நிற்கிறீர்கள். இந்த சாமி படத்தை தூளாக்கி போட்டு நிற்கிறாங்க. சுனில், அதை எடுக்காத. சுனில், சுனில், அது தேவார புத்தம் எடுக்காத. இவன் சுனிலுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே விளங்குறதில்ல. விடிஞ்சா தோட்டத்தில் வேலை செய்கிறது, ராத்திரி ஆனால் ஊற்றிக்கிட்டு உலாத்துறது. இதில் நல்லது கெட்டது எதுவுமே இவனுக்கு புரியறதே இல்லை. அவனோட சேர்ந்து இவனும் குடியை விட்டுட்டா இவன் ஆளில் பிழையே இல்லை. இந்தாங்க, இதை பிடிங்க. நான் வயலுக்கு கொஞ்சம் போகணும். அடிக்கிற மழையில் பின்னால் ஆற்றுல அணைக்கட்டு உடச்சிக்கிட்டு போகிற மாதிரி கிடக்கு. டேய் அன்வர், என்ன பற்றி என்னடா சொன்ன? பச்சை குடிகாரன், கண்கால் கை ஒன்றும் விளங்குறது இல்லைன்னு சொன்னேன். மாற்று வச்சு தின்றாள் தானே நீ. அந்த மனுஷன் அன்பா கொண்டு வந்தது அந்த சாப்பாட்டை தட்டி விட்டுட்டியே. குடிச்சா உனக்கு சாமியும் விளங்குறதுல சாப்பாடும் விளங்குறது. என்னடா காலையிலேயே பெரிய தொந்தரவா கிடக்கு. என்ன சத்தம் இது? ச்சே, அவரை பற்றி தெரியும் தானே, சொன்னா கேட்க போகிறான். இது அவனுக்கு செய்கிற வேலை. இந்த மச்சான், இந்த 2 கிளாஸ் அடிக்கிறதுக்கு இந்த கிணத்து அடிக்க வரணும். வீட்டுக்குள்ளே இந்த பேசாமல் அடிக்கலாம் தானே. இந்த கிணத்து கட்டில் ஏறி தண்ணியை குடித்தாலும் மப்பு தான் மச்சான். அன்வர்கா கவர்னால காணவே இல்லை ஆளை. ஆற்று அணைக்காட்டில் தனியாக வேலை செய்கிறாராம்னு கேள்விப்பட்டேன். பெரிய விவசாயி. வடுக்கி கிழக்கு விழுந்தா தான் தெரியும். எப்படியும் தண்ணி எடுக்க இங்கே தானே வரணும். வரட்டும். பாத்தியா அவர் எப்படி திருவனுண்டு? ஏன்? அங்கே பாரு, அங்கே பாரு. இன்றைக்கு தண்ணி எடுக்க அவர் வராமல் மகன் அனுப்பிக்கார். அவன் சின்ன பிள்ளை, அவனை ஒன்று செஞ்சிடாத. அங்கே விளையாடாம சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா, ஸ்கூலுக்கு போகணும். பாத்தியா எப்படி அங்கே நடுக்கு சிக்னல் கொடுக்காரு எம்ம கண்டன். ராஜன், அவன் முஜீப் சின்ன பொடியன். விடமஜான், பொடியன் கிட்ட வரட்டும், அப்படி சும்மா விரட்டும். சுனில் அங்கிள். ஏய் புறா, வாடா. பாப்பா, கையெடுங்களா, மெதுவா மெதுவா மெதுவா. ஓடா தம்பி முஜீப், நில்லு நில்லுடா. பாப்பா, எந்த காலே. பாப்பா. என்ன பேவேல பார்த்த ராஜன் நீ? அவனோட காலில் நம்ம குத்திட்டு. முஜீப், என்ன நீ நடந்த? கையெடுங்களா, மெதுவா எங்க மெதுவா காட்டுவா மெதுவா. ச்சே, ரத்தம் வருதா? முஜீப், முஜீப், என்ன நடந்தமா? பாப்பா, எந்த காலே. ராஜன், உடனே ஒரு சீலை துண்டு எடுத்துட்டு வா. முஜீப், இந்த கட்டில கொஞ்சம் இடி. ஒரு சின்ன கீரல் உசிறு போற மாதிரி கத்தி ஊரை கூட்டுறான். ராஜா, நான் சொல்றத செய். ஓடி போய் ஒரு துணி எடுத்துட்டு வா. நான் தூக்கிட்டு போறேன். சரியா? வாடா ராஜன். சுனில், சுனில், அவனை இறக்கு, அவனை இறக்கு. மகன் முஜீப், பாப்பா, காலில் கிளாஸ் குத்திட்டு வாப்பா. பார்த்து போற இல்லையா? தலைகால் விளங்காம ஓடினா இப்படித்தான். என்ன சீலக்காரன், எல்லாம் நீ பார்த்த வேலை. வேலத்து, முதல்ல நீ பேசாத சுனில். அவன் எப்படிதான்? நீ குடிச்சிட்டு போட்ட போத்தல் தாண்டா இது. என் பிள்ளைய பார்க்க எனக்கு தெரியும். நீ தள்ளு. முஜீப், வா மகனே. மெதுவா பாப்பா, மெதுவா பாப்பா. பாப்பா மெதுவா. அன்வர், அன்வர், இந்த சீலையை முதல்ல கட்டு. பிள்ளைய கிள்ளி தொட்டிலையும் ஆட்ட வார என்ன? காலை தூக்கி பிடி மகன், காலை தூக்கி பிடி. எங்களோட கிணத்துல இருந்து தண்ணி மட்டும் எடுக்கலாமோ? உங்களை தண்ணி கூட வேணாண்டா. அன்வர், கவலைப்படாத சுனில், இனிமே உன் கிணத்துக்கு நான் வர மாட்டேன். நான் ஒன்றும் பேசாத ராஜா. இப்போ உனக்கு திருப்தி தானே?
திரும்பவும் ஆற்றுல அணை உடஞ்சிருச்சு. அடிக்கிற புயலுக்கு பலகையெல்லாம் முறிச்சிக்கிட்டு தண்ணி போகுது. நாம் வெள்ளாமல் செஞ்சதும் சேனை விளைச்சதும் அவ்வளவுதான். முஜிப் கிளம்பிட்டேடா, இன்னைக்கு 2 பேரும் ஆற்றுக்கு போவோம். வாப்பா, வேலை செய்கிறேன், நீ பார்த்துக்கு வா. இல்லை பாப்பா, நான் நிற்க போகிறேன். அன்றைக்கும் வக்கடக கால் வலிக்கிட்டேன். ஆமாம், மல்லாக்க பார்த்துட்டு போனால் அப்படி தான். அணைய ஊராக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் தானே. ஏன் நீங்கள் மட்டும் மெனக்கறீங்க? நான் வரல வாப்பா. பயன்தான் குள்ளி. கலசனை மாட்டிட்டு வா, தெரியவா, சீக்கிரமா. சொன்னால் கேளுங்களா வாப்பா. சரி இருங்க, வாரேன். என்ன மழை மச்சான் இது? வெங்காயம் பார்த்தா கொஞ்சம் பெரும் பொறுப்புல தலையை நீட்டிச்சு. கெதியா தண்ணியை திறந்து விடு சுனில். கச்சாம்பத்தைக்கு கட்டின மண் ஒரு புடி கூட இல்லை, கழுவி தேவை. கத்திரி மரத்தை எல்லாம் காத்து பிடுங்குது சுனில். அவடத்தையும் பட்டு தண்ணி போகட்டும். ஐயோ, கிணத்து கட்டை சரிஞ்சிடுறாப்பா. வாடராஜன், நாம போவோம். இங்கே இங்கே நின்றா நம்மளே அள்ளிக்கிட்டு போய் தரும் தண்ணி. பாபா பாப்பா பாப்பா, அந்த கை தெரியுமா? அந்த கை தெரி. கவனமாப்பா. இந்தாங்க இந்தாங்க. சீக்கிரம் சீக்கிரம் வீட்டு. அல்லா, யாராவது வாங்கலே. நீ வீட்டு ஓடு முடியும். ஓடு. சுனில் அங்கிள், பாப்பா அந்த மரக்கப்ப பிடிங்க, மரக்கப்ப பிடிங்க. இடையில கேட்குற முஜீப் குரல் போல இருக்கு. இங்கே சத்தம் போடாத. பாப்பா பாப்பா. வா, என்னன்னு பாப்போம். பைத்தியம் மேடம் உனக்கு. கொசல் மனுஷனை தூக்கிட்டு போக பார்க்குது. எங்கே போக? பாப்பா, என்ன தண்ணி இழுக்குது பாப்பா. பாப்பா நீ போ. இந்த பக்கம் வராதே. அன்வர், அன்வர், அங்கிள், கெதிய வாங்க, கெதிய வாங்க. கடவுளே. அன்வர், பாப்பா பாப்பா. கரையோரமா கெண்டு மச்சான். முடியல. பாப்பா, அந்த கல்லுக்கு பாயப்பார் அன்வர். அங்கிள் இந்தாங்க, இந்த கொடி எழுத்து பாருங்க அங்கிள். ஏய், என்ன மச்சான் இது? தள்ளு. நீ அந்த கையை பிடி. முஜீப் கையை பிடி. சுனில் அங்கிள், என்ன தண்ணி இழுக்குது. கொஞ்சம் போடுற அன்வர். இந்த கம்பா பிடி. கவனம் பாப்பா, கட்டியா பிடிங்க பாப்பா. ஏய், ஒழுங்கா பிடி சுனில். ஏய், நீ என்ன கையை பிடி முஜீப். அப்படியே ஓரமாவா. அங்கிள் அங்கிள், விட்டுறாங்க அங்கிள். அங்கிள், ஏய், நீ முதல்ல பரமா பிடி சுனில். இங்க வா. சுனில், பிடி. பாப்பா பாப்பா. அங்கிள், அன்வர் கவனம். அன்வர் பாப்பா பாப்பா. சுனில் இங்கல. அன்வர் முஜீப் பிடி. அங்கிள் அங்கிள் அங்கிள். கை வழுக்குது. ஐயோ, என்னால முடியல. என் மகன் முடிவை பாத்துக்க மச்சான். பாப்பா. தின்னு. எனக்கு ஏல. ஏன் இப்போ சாப்பாட்டை தள்ளுறாய்? எனக்கு வாப்பா வேணும். வாப்பாவா? எப்படி முஜீப்? எனக்கு வாப்பா வேணும். முதல்ல சாப்பிடு. வாப்பா எங்க சுனில் அங்கிள்? டேய், அவரு செத்து போய்த்தாருடா. வாப்பான்னு தொணக்காய். இங்க பாரு, வெள்ளத்தில் அடிபட்டு உங்க வாப்பா செத்து போய்த்தாரு. முட்டாள். எப்போ என்ன பேசுறேன்னு தெரியா உனக்கு? இவன் என்ன சின்ன பிள்ளையாடா? ரோட்டில் வர ஓனான சாரணக்குள்ள எடுத்து விட்ட மாதிரியா போய்த்த கதை. உடம்பு ராஜன், வெளியே போ. தயவு செய்து வெளியே போ. என்ன சொன்னாய்? வெளியே போன்னு சொன்னேன். அப்ப உனக்கு இவன் தான் முக்கியம். அவன் தான் முக்கியம். தயவு செய்து வெளியே போ. நான் உன்னோட குடிக்கிற உண்மை தான், ஆனால் எனக்கு அன்பு பாசம்ண்டா என்னன்னு தெரியும். முஜீப், அடம் பிடிக்காத. உனக்கு என்ன வேணுமென்றாலும் கேளு, நான் தாரேன். இப்போ சாப்பிடு. இந்தா முஜீப், இதை எடுத்து வை. உண்ட கடவுள் அப்பாவை தருவார். அதை தொடாதீங்க. ஏன்? நீங்கள் அதை தொடாதீங்க. அதுதான் ஏன்? இது குர்ஆன், உது இல்லாமல் தொடக்கூடா. உது? அது கூட உங்களுக்கு தெரியா? அது சரி, இப்போ நீ சாப்பிடு. நான் தொழணும். இந்தா. இந்த பாய் வேணாம். என்ன நீ எதை எடுத்தாலும் அது வேணாம் இது வேணாமன்றாய்? தொழுற இடம் துப்புர வரைக்கணும். இது துப்புரவு தானே முஜீப்? இதில் இருந்து எத்தனை நேரம் குடிச்சிருப்பீங்க? குடிகாரன். என்னடா சொன்ன? குடிகாரன்னு சொன்னேன். நீங்கள் குடிகாரன் தானே? மரியாதையா பேசு முஜீப். நீங்கள் குடிகாரன் தானே? குடிக்கிற ஆக்களுக்கு எதுக்கு மரியாதை? என்னடா சொன்னாய்? ஆ, நில்லு. என்ன விடுங்க. இப்போ எங்கே போகிறாய்? எங்கேயாலும் போகிறேன். மழையில் போகாத முஜீப். நில்லு முஜீப், நில்லு. இங்கே பாரு, நீ என்னடா இங்கே நிற்கிற?
ஜெகனும் என்ன வெளியே போக சொல்லிட்டான், நீயும் என்ன வெளியே போண்டுட்டாய். நான் எங்கடா போகிறேன்? வஞ்சிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொஞ்சம் பொறு வாரன். முஜீப், ஐ எம் சாரி முஜீப். அடிச்சிட்டீங்க என்ன? நீயும் கொஞ்சம் மரியாதையாக பேசணுமே. இனி அடிக்க மாட்டேன். வா ம். வா போகலாம். உள்ளவா ரோசக்காரன நீயும். வாடா ராஜா, ஒன்னதான் ஒன்ன. அப்படியே ரோசன் ஜாஸ்தியண்டா மழை விட்டதுக்கு பிறகு போ. முஜீப், இந்த டவல் தலையை தொடச்சிக்க. ஏண்டா அப்படி பார்க்குறாய்? சரி வா, நான் துடைக்கிறேன். வா மகன், கிட்ட வா. தலையத்தா. நீங்கள் இனி குடிக்கப்படா. ம் சரி. சுனில், அப்போ நீ குடிக்க மாட்டியா? முஜீப், ம். இனிமேல் இந்த ரூம் உனக்குத்தான். இப்போ நீ தூங்கு. என்னடா சுனில் யோசிக்காய்? உது வேண்டான், கிபிலாயண்டான், தொழுகண்டி சொன்னான். அசர் மகரிபண்டி ஏதோ சொல்கிறான். எனக்கு ஒன்றும் முழங்கல்ல. இப்போ தான் தெரியுது அன்வரை பற்றியும் அவனோட சமயத்தை பற்றியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சொட்டு தான். நாம் ஒவ்வொருத்தரும் இப்படித்தான். அடுத்த சமயத்தாக்களை பற்றி கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அவகளை விட நாம் வித்தியாசமான ஆட்கள். அவங்க சமயம் கொஞ்சம் கிழக்கம். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சில நேரம் மேலோட்டமாக ரெண்டு ஒரு விஷயம் தெரியும். இப்போ முஜீபிட மனசை வெல்றது கடும் கஷ்டமான வேலை. அவனோட சமயம், கலாச்சாரம், மரபுகளை பற்றி தெரிஞ்சிருந்தா முஜீப் என்ன அங்கிள்ன்னு சொல்ல மாட்டான், வாப்பான்னு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போதைக்கு அது சாத்தியமில்லை மச்சான். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன? நான் பல தடவை கண்டிக்கேன். எப்போ நீ கிணத்தடியையும் சின்ன பிள்ளைகளையும் பார்க்கையோ அப்போ ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. நீ அமைதியாக பேசுகிறாய். சில நேரம் வரி தெளிஞ்சு நிதானமாக பேசுகிறாய். சில நேரம் உனக்குள்ள ஒரு குட்டி தியானம் வந்து போகுது. இழந்து போன எதையோ எதிர்பார்த்து நிற்கிற மாதிரி பார்க்காய். தனியாக சின்ன பிள்ளைகளோட பேசுகிறாய். சின்ன பிள்ளைகள் விளையாடுறத நின்று பார்க்காய். உனக்குள்ளேருந்து யாரோ உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதாருன்னு எனக்கு தெரியணும். நீ இழந்த எதையோ தேடுறாய். அது என்னன்னு எனக்கு தெரியணும். போதையில் மிருகமாக மாறினாலும் திடீரென்று உனக்குள்ள மனித உணர்வு வருகுது. ஆருக்கு தண்ணி கொடுக்காம வைராக்கியம் காட்டினையோ அவன்ட பிள்ளையை தூக்கி வச்சு தலையை துடைக்காய். நீ யாரு? நீ என்னத்தை தேடுறாய்? கிணத்தடிக்கு போனா உன்னை ஆட்டி வைக்கிற அந்த பேய் என்ன? உனக்கிட்ட தான் பேசுகிறேன். பேசு சுனில், சுனில் பேசு. இந்த சுனிலுக்கும் ராஜாங்கனைக்கும் 15 வருஷத்து உறவு. இந்த ஊருக்கு நான் வரக்க பின்னால் இருக்கிற ஆத்தா அண்டி காடு பற்றி கிடந்துச்சு. மனுஷ மக்களே இல்லை. அன்வர் மட்டும் ஒரே ஆள். பிறகு ரெண்டொருத்தர் வந்தாக. இது ஒரு சின்ன காட்டு கிராமம் மாதிரி. அதுக்கு பிறகு பவுனியாவில் பிரச்சனை முத்தினதோடு தான் ஜெகனும் வந்து சேர்ந்தான். நீ வந்தது நாங்கள்லாம் குடியேறி 7-8 வருஷத்துக்கு பிறகு. நான் வரக்க அப்போ என் மகனுக்கு வயசு உண்டு. என்னது மகனா? அப்போ உனக்கு வைஃப் இருக்காவா? இதுவரைக்கும் நீ அப்படி ஒன்றும் சொல்லலையே. இப்போ அவள் எங்கே இருக்காங்க? 2 பேரும் கடவுள்கிட்ட இருக்காங்க. விலங்குலே சுனில் நீ சொல்கிற? தம்புள்ள குண்டு வெடிப்பில் வைஃப் செத்துட்டா. அதுக்கு பிறகு தான் நான் இங்கே வந்தேன். ஜெகனும் இதுண்டையும் சொல்லலையே. உறகண்ண நானும் மகனும் தான். மனைவியோட பாசமாக நடக்காத நான் ஒரு பிள்ளைக்கு தாயாகவும் தகப்பனாகவும் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். சாப்பாட்டை முன்னால் வச்சாலும், குளிக்க போனாலும், பைசிக்கலில் போனாலும் என் மகனுக்கு எப்போவும் அம்மா தான் வேணும். அப்போவும் நான் ஒரு குடிகாரன் தான். மனைவியோட அன்பை வெல்ல முடியாத நான்
மகனுக்கிட்டையாவது அன்பாக இருக்க நினச்சேன். அப்போ அது கஷ்டமாக இருந்துச்சு. பெத்த புள்ள 3 வருஷமாக அப்பாண்டு கூப்பிடாத தண்டனையை விட வேறு என்ன இருக்குது? ஒரு நாள் இதே வீட்டில் அந்த கிணத்தடியில் நானும் அவனும் வானத்தை பார்த்து அம்மா கதை சொல்லி கொண்டிருந்தேன். என்னை பொண்டாட்டியை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். மேலே மேலேண்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவள் சாகிற வரைக்கும் சொல்லிட்டேன். திரும்பி பார்த்தன், அவனை காணல. கட்டில் இருந்தவன் தூக்க மயக்கத்தில் அப்படியே உள்ள விழுந்திருக்கான். நான் மனைவியை பற்றி கல்யாணம் முதல் சாவு வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன். கதை முடிஞ்சு பார்த்தா என் மகண்ட கதையும் முடிஞ்சிருந்துச்சு. எனக்கு இந்த காடு கரையை விட்டால் ஒரு இளவும் தெரியாது. நானும் அன்பரும் சண்டையை பிடிச்சிக்கிற, மறுகா பேசிக்கிற. நான் மரக்கரை செஞ்சு லோரிக்காரர்களுக்கு கொடுக்குற, அன்பர் வயல் வேலை செய்வான். இப்போ அவன் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என்ன, நான் சுனில், அவன் முஜீப். உண்ட மனசு கனத்திருக்கு, அது எனக்கு விளங்குது. கவலையை மறக்க வேற என்ன இருக்கே? வா 2 பேரும் சேர்ந்து கொஞ்சமாக அடிப்போம். இல்லை, எனக்கு வேணாம். ஏன் சுனில் அப்படி சொல்கிறாய்? எனக்கு எதுவுமே பிடிக்கல இவனை தவிர. நான் குடிகாரனாக இருந்தால் இவன் என் பக்கத்தில் இருக்க மாட்டான். அவன் குடிக்கிறத வெறுக்கிறான். அதனால தான் என்னையும் வெறுக்கிறான். அப்போ குடியை விட போகிறோன்றா சொல்கிறாய் சுனில்? விடப்போறல்ல. அப்போ ஏற்கனவே அந்த கெட்ட பழக்கத்தை நான் கை கழுவிட்டேன். இப்போ நிதானமாக இருக்கேன். இந்த நிதானம் போதும் எனக்கு எப்பவும். நீ சொல்கிறது புதுசாரிக்கு. இதுதான் யதார்த்தம். நான் நிஜத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். நீயும் குடிக்கிறத விடணும். அதுதான் எனக்கு வேணும். பாப்பா. யார் நீங்கள் இந்த தட்டு தட்டுறீங்க? முஜீப் எங்க? அம்மா, எப்போ சவுதியிலேருந்து வந்தீங்க? நேற்று தான் வந்தேன்பா. வாப்பா மௌத்தாகி 1 மாதம். 2 நாளைக்கு முன்னே தான் கேள்விப்பட்டேன். மௌத்து செய்தி சொல்லக்கூட யாரும் இல்லாத நாதி இல்லா போயிட்டேன். இருங்க. வாப்பாவும் இல்லாமல் ஹும்மாவும் இல்லாமல் என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டானோ. உங்கள் மகனுக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை. அம்மா, இங்கே வாங்கலேன். இதான் என் ரூம், இது என் சைக்கிள், இது என் புக்ஸ், இதெல்லாம் என் விளையாட்டு சாமான் தான். யா அல்லாஹ், அல்லாவா பார்த்து அவர்கிட்ட ஒன்று சேர்த்துருக்காரு. பெத்த பிள்ளையே பார்க்காத இந்த உலகத்தில் பெத்த பிள்ளை மாதிரியே ஒன்று பார்த்துருக்காரே. நீங்கள் பேசுகிறத பார்த்தா முஜீபை கூட்டிகிட்டு போயிடுவீங்க போல கிடக்கு. என் தங்கத்தை உங்கள்கிட்ட விட்டுட்டு போவேனா? எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் இவன் ஒரு ஆள் தானே. இங்கே பாருங்க, இப்போ இவன் தான் என் உசிறு. என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இவன் தான். என் இருண்ட உலகத்தில் வெளிச்சமாக இவன் வந்திருக்கான். கம்பெடுத்து சொல்லித்தர வேண்டியதை அன்பால் சொல்லி தந்திருக்கான். தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு போயிருங்க. அம்மா, போவோமா? இவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான். ஆனால் இனி எனக்கு முழு வாழ்க்கையுமே அவன் தான். அப்போ நான் போகிறேன் சொன்னில்ல அங்கிள். அப்படியாப்பா? இந்த முஜி, இந்த சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு. இந்தா உண்ட பைக், விளையாட்டு சாமான். பார்த்தது போதும்பா. எடு எடு மகன். இந்தா நீ ஆசையாக விளையாடுற பேட்மிண்டன், பைசிக்கிள், இது ஷூ, இது பேக். என்ன அப்படி பார்க்க முஜீப்? எடுத்துக்க 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 மகன். எனக்கு வேணாம் அங்கிள்.
ஏன்பா? என்ன சொல்கிறாய்? அங்கிள், என்னை நிரந்தரமாக அனுப்ப போகிறீங்களா? நான் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து விளையாட வேணாமா? சனி ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட வர வேணாமா? ஸ்கூல் விட்டு வரக்கு உங்களை வந்து பார்த்துட்டு போக வேணாமா? வேணாம்னா சொல்லுங்கள், நீங்கள் தந்த எல்லாத்தையும் கொண்டு போகிறேன். வசந்த காலம் முடிஞ்சிட்டு பயந்தேன். இனித்தான் எனக்கு வசந்த காலம். அன்வரோட எனக்கு 15 வருஷ பழக்கம். இந்த 15 வருஷத்தில் அவனோட சமயத்தை பற்றி 15 விஷயம் கூட எனக்கு தெளிவாக தெரியாது. நாம் நம்மட பாடு, அவன் அவன்ட பாடு. படத்தில் பேப்பரில் பார்த்துக்கிற 2 ஒன்றை பற்றி தெரியும், அதுவும் சும்மா மேலோட்டமாக. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற பல நூற்றுக்கணக்கான வித்தியாசங்களை தெரிஞ்சிக்காத வரையில் அவங்களோட மதம், கலாச்சாரம், பண்பாடெல்லாம் நமக்கு அந்நியந்தான். முஜீபை வெல்லணுமெண்டா அவனோட சமயத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும். வசந்த காலம் முடிஞ்சிட்டு பயந்தன் ராஜா. இனித்தான் எனக்கு வசந்த காலம். இந்த நாடகத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள் கே. சந்திரசேகரன், ஆர். யோகராஜா, அஷ்ரப் ஷிஹாப்தீன், ஏ.எல். ஜஃபீர், சில்மியா ஹாதி மற்றும் ஏ.எல். ஃபெர்னாஸ் ஆகியோர். தயாரிப்பு MC ரஸ்மின். தயாரிப்பு உதவி முகமது அஸ்வர், அஸ்ஜஈன் வாஹித் ஆகியோர். இந்த நாடகம் பற்றிய உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க அழையுங்கள் 077 66 53 69 4.